கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி அதிகாரிகள் கோவைக்கு வருகை தந்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்கான அனைத்து நிலைகளிலும் நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அந்த விரிவான திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டு 15 மாதங்களாக நிலுவையில் வைத்திருந்து 2 தினங்களுக்கு முன்பாக அந்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து அதற்கான ஒப்புதலை தர மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பினால் 5 மாதங்களில் அனுமதி வழங்குகின்ற பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிவான திட்ட அறிக்கையை 15 மாதங்கள் கழித்து நிராகரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மீது, கோவை மக்கள் மீது, மதுரை மக்கள் மீது பிஜேபி அரசு வைத்திருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிப்பதற்கு, மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பதற்கு மக்கள் தொகையை காரணம் காட்டுகின்ற ஒன்றிய அரசு நம்முடைய கோவை மாநகராட்சியில் மட்டும் இப்பொழுது 16 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு மாநகராட்சியாக, விரிவடைந்த மாநகராட்சியாக நம்முடைய கோவை மாநகராட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு நிராகரிக்கிறது என்று சொன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்திருக்க வேண்டிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை 10 ஆண்டுகளும் நடவடிக்கை எடுக்காமல், மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் காரணத்தை சொல்லுகின்ற ஒன்றிய அரசு ஆக்ராவிலே 15 லட்சம், பீகாருடைய பாட்னாவிலே 16 லட்சம், மத்திய பிரதேசம் போபாலிலே 17 லட்சம், அங்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கோவைக்கு மட்டும் அனுமதிகளை தர மறுக்கிறது என்று சொன்னால் இது கோவை மட்டுமல்ல, மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை பார்த்து ஒன்றிய அரசு மிரண்டு போய் இருக்கின்றன. தமிழ்நாட்டை எந்த சூழ்நிலையிலும் வளர்ந்து விடக் கூடாது, தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று விடக் கூடாது, திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு மோடி அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன.